தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில இந்த நாளில் 5ஆம் நாளாக இருக்கிறது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாளிலும் சகரியா புத்தகத்தினுடைய வேத ஆராய்ச்சி கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். 5வது நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே சகரியா புத்தகம் அதிகாரம் 12, 13, 14 இறுதி அதிகாரங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, கேக்குது பிரதர், கேக்குது. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரங்களை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் வருகையில மேசியாவினுடைய ஏற்பு. அதாவது சகரியாவின் 2ஆம் மற்றும் இறுதி பாரம் இஸ்ரவேலின் இறுதியான விடுதலை மற்றும் ரட்சிப்பின் கருப்பொருளை வைக்கிறது. ஆரம்ப தீர்ப்புக்கு மாறாக அவர் இப்போது அவரது குணாதிசயத்திற்கும் சகரியாவின் பெயருக்கும் உண்மையாக ஆண்டவர் நினைவு கூறுகிறார் என்று 1000 ஆண்டு ராஜ்யத்தில் மறுசீரமைப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் விளக்கத்துடன் கடவுளின் உடன்படிக்கை மக்களை ஊக்குவிக்கிறார். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கோபமாக இருக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், மீண்டுமாக அவர்களை காப்பாற்றும்படியாக அவர்கள் பட்சமாக இருக்கிறதை காண்பிக்கிறார், அவர்களுக்காக தான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாளிலும் 2ஆம் வருகையில அந்த நிராகரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பதை குறித்த காரியங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இஸ்ரவேலுக்கு எதிரான பாரம் என்று நம்ம ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேரிங் ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஹலோ, எஸ், ஷேர் ஆகுது. ஓகே. இது கொஞ்சம் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஷேர் ஆகுது. ஃபுல் ஸ்கிரீன் வரல. அப்ப 12:1 இஸ்ரவேலுக்கு எதிரான பாரம் என்று சொல்லி சகரியா 9:1 பார்க்கும்போது தேசத்திற்கு எதிரான முற்றுகையை தீர்க்கதரிசனம் விவரித்தது. 9:1 நம்ம வாசிக்கிறோம் இப்படியாக, ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் என்று சொல்லி நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க பாருங்க, இஸ்ரவேலில் மனம் திரும்புதல் மற்றும் மனமாற்றம் ஏற்படுவதற்கு முன்பு
குறிப்பிடத்தக்க அழிவு இருக்கும் என்பதை குறித்து நேற்று நம்ம பார்த்தோம். எசேக்கியேல் 14 1 முதல் 8 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிற பொழுது அந்த அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை வாடைகளை விரித்து 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அஸ்திபாரப்படுத்தி வாடைகளை விரித்து அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, திரியேக தேவன் படைப்பின் வேலையை செய்த தேவன் இறுதியில் தன்னுடைய முழுமையான பணியை செய்து முடிக்கிறார் என்பதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் திசை திருப்பப்பட்டு தானியேலின் 70ஆம் வாரத்தில் அர்மகதோன் போரில் தேசங்கள் தாக்குவதற்கு கூடி வரும்போது தெய்வீக நியாய தீர்ப்புக்கு எருசலேம் எளிதில் இரையாவதை காண முடியும். இந்த எசேக்கியேல் 38 1 முதல் 6 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்ப நீங்க பாருங்க, தேவன் இப்படியாக ஒரு நிமிஷம். எருசலேமை தன் அன்பின் பாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு நகரமாக தெரிந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நாடு முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு நம்பிக்கை தரும் வண்ணமாக இந்த காரியங்கள் அமைகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக தேவனின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை கூறுவதால் அன்றைய யூதர்களின் ரட்சிப்பு விசுவாசத்தை குறித்து மேலான எண்ணங்கள் உருவாக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரே நிமிஷம். இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஸ்கிரீன் ஷேர் ஆகணும். ஓகே. அப்ப 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பாரம் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆரம்பித்த பணியை அவர் திரும்ப செய்து முடிக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த நாள்ல எருசலேமுக்கு அவர்கள் கூட்டி சேர்ப்பார்கள், மட்டுமல்ல அவர்களோடு கூட அவர் இடைப்படுகிற அவர்களுக்காக நிற்கிற ஒரு தேவனாக செயல்படுவார் என்பதை குறித்து 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப 6ஆம் வசனம் 7 8 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அந்நாளிலே யூதாவின் தலைவர்கள் விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டிலுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, 7ஆம் வசனம் தாவீதின் வம்சத்திலே அந்த நாட்களிலே அவர்கள் தெரிந்து கொள்வார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார்னு 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா, யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே இருக்கிற அக்கினி அடிப்பு என்று சொன்னால், இங்க 2 உருவங்களை தேவனின் சக்தியின், அதாவது அவருடைய செயல்பாட்டை விவரிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு விறகு நெருப்பை தூண்டுவதற்கு சூடான நிலக்கரியை எடுத்துச் செல்ல பயன்படும் நெருப்பு மட்டுமல்ல, உலர்ந்த தானியத்தை ஒளிரச் செய்யும்படி பயன்படும் தீவெட்டி. ஆகவே இவ்வாறு கடைசி நாட்களில் இஸ்ரவேலை தாக்கும் படைகளை எதிர்த்து தேவன் செயல்படுவார். முதலில் யூதா, ஒருவேளை போர் நாடு வலிமை இல்லாமல் இருக்கலாம், தன்னுடைய அறிவாற்றலால் அது வெற்றி பெறாமல் இருக்கலாம் என்கிற வகையில் நினைப்பூட்டும் வகையில் முதலில் தேவன் அவர்களை விடுவிப்பார் என்கிற செய்தி அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்ப நீங்க பாருங்க, அந்த தாவீதின் வம்சம் என்று பார்க்கிற பொழுது 12:7 இஸ்ரவேல் சரித்திரத்தில் தாவீதை போல பலவீனமானவர்களை கர்த்தர் பெரிய படை வீரனாக ஆக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அது போல இந்த தாவீதின் வீடு என்று சொல்கிற பொழுது மேசியாவை பற்றிய குறிப்பு, தாவீதின் பரம்பரையிலே வருகிற மேசியாவை பற்றிய குறிப்பு, அவர் மக்களுக்கு ஒரு பக்க பலமாக இருப்பார் என்பதைத்தான் தாவீதின் வீடில் தாவீதின் வழியில் வருகிற மேசியா என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். 12:10 பாருங்க, 2 காரியங்கள் அவர் சொல்றாரு. என்ன செய்வாரா? அப்படி தாவீதின் குடும்பத்தாருக்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே மீண்டுமாக அவர் வருகிற பொழுது என்ன செய்கிறார்? நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் அவருடைய சரியான நேரத்தில் மற்றும் அவருடைய சொந்த ஆற்றலால் இஸ்ரவேலை காப்பாற்ற இறையாண்மையுடன் செயல்படுகிறார். இது மற்ற தீர்க்கதரிசிகளால் தீர்க்கதரிசனம் உரைப்பதை நாம் பார்க்கிறோம். யோவேல் 2:28-32 வாசிங்க. யோவேல் 2:28-32 இந்த தீர்க்கதரிசனம் தான் இங்க நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். யோவேல் 2:28-32 வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும்படி விருட்சங்கள்
விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலன் தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளின் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்களும் உங்களிடத்தில் அனுப்பின பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஒரே நிமிஷம், நீங்க மாத்தி வாசிச்சிருக்கீங்க. யோவேல் 2:28-32. பரவாயில்ல, நானே வாசிக்கிறேன். ஒரு வருஷத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப பாருங்க, நான் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சகரியா 12:10 சொன்னது. இது யோவேலுடைய தீர்க்கதரிசனம். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தின் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஆகவே இங்கே யோவேலின் தீர்க்கதரிசனம் அங்கே நிறைவடைகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கிருபை மற்றும் விண்ணப்பத்தின் ஆவி அப்படின்னா இது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக காணப்படுகிறது. தேவன் கிருபையாய் நம்மை ரட்சிக்கிறார், மட்டுமல்ல நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆகவே அவர் ரட்சிப்பின் கிருபையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது மன்னிப்புக்காக மனம் திரும்பி ஜெபிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். எபிரேயர் 10:29 நம்ம பார்க்கலாம். அப்படி இஸ்ரவேல் மனம் திரும்பும் காலம் வரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து சிலுவையில் அறையப்பட்டவர்கள் 2ஆம் வருகையின் விசுவாசத்துல அவர்களை குத்தினார்கள் என்று தேவன் கூறும்போது அவர்கள் நிச்சயமாகவே மேசியா வந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். மட்டுமல்ல, அவரை அறிந்து கொள்வார்கள். இந்த பிராக்கெட் இருக்கிற வசனத்தை எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, 12:11 பாத்தீங்கன்னா 2 பட்டணங்கள் பெயர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாம் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆதாம் ரிம்மோன் மட்டுமல்ல மெகிதோன் அப்படிங்கிற பட்டணம் என்ன என்று கேட்டால், இவை எருசலேமில் வடமேற்கு அமைந்துள்ள மெகிதோ சமவெளியில் உள்ள ஆதாம் ரிம்மோனில் நீதியுள்ள ராஜா யோசியாவின் மரணத்துடன் ஒப்பிடப்படுகிறது. இது 2 நாளாகும் 35-20-24 வாசிகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இது யோசியாவின் மரணத்துடன் ஒப்பிடப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, கடந்த காலத்தில் ஒரு தீய முன்மாதிரியை வைத்திருந்த அரசு தாவீது மற்றும் அவரது மகன் நாத்தான் மற்றும் ஆசாரியர் லேவி மற்றும் அவரது பேரன் ஷீமே வரிகள் அவர்களின் வருத்தத்திலும் துக்கத்திலும் முதன்மையானவை. மட்டுமல்ல, இந்த துக்கம் மற்றும் ஆழ்ந்த மனதிருப்புதல் சில கூட்டு உணர்ச்சிகள் அல்ல, ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக துக்கத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அங்கு பிரிந்திருக்கிற ஜனங்கள் ஜாதிகள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். மட்டுமல்ல, என்னை குத்தினவர்கள் என்று சொல்லுகிற பொழுது மேசியா வருகிற பொழுது அவரை அடையாளம் கொண்டு வருகிறார்கள். மீண்டுமாக அவர்கள் மனம் திரும்புகிற வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் வரும் என்பதை குறித்த காரியங்கள் தான் இங்க சொல்லப்படுகிறதை இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக அதிகாரம் 13 நாம் போவோம். இங்க பாருங்க, இங்க பார்க்கிற பொழுது அது 2ஆம் வருகைக்குரிய காரியங்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிமக்களுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவீதின் குடும்பத்திற்கும் எருசலேமின் குடும்பத்திற்கும் ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உருவாயிருக்கும் அல்லது உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். ஆகவே இந்த சுத்திகரிப்பு முழுமை என்பது அரச மற்றும் சாமானியர்கள் மீது அதன் விளைவால் குறிப்பிடப்படுகிறது. பாவத்திற்கும் அசுத்தத்திற்கும் ஒரு ஊற்று கொடுக்கப்பட்டதினால் அது தூய்மை அடைகிறது.
குத்தப்பட்டவர்களின் பாவ நிவர்த்தி மரணத்தின் மூலம் சுத்திகரிப்பு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் நிராகரித்து மேசியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில அறைந்து கொன்றார்கள். ஆனாலும் ஒரு ஊற்று புறப்படுகிறது. அது அவர்களுடைய பாவத்தையும் அக்கிரமைகளும் மன்னிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவாக, மேசியாவாக அவர் காணப்படுகிறார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனத்தை தான் தாவீதின் குடும்பம், எருசலேமின் குடும்பம் என்று சொல்லி இங்கே சகரியா சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது எரேமியாவின் புதிய உடன்படிக்கை நேரடியாக குறிப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். நீங்க பாருங்க, எரேமியா 31ஆம் அதிகாரம் யாராவது எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இது ஒரு புதிய உடன்படிக்கை என்றுதான் நாம் இது பொருள் கொள்ள வருகிறது. 31, 33 to 34. சரி, அந்நாட்களுக்கு பிற்பாடு ஆ, வாசிக்கிட்டேன். வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆ, நான் போதும். அவர்கள் அக்கிரமத்தை போதும். சரி, நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல பார்க்கிற பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எரேமியாவின் உடன்படிக்கை இங்கு புதிதாக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒருவேளை இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் புதிதாக ஒரு உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்களிடத்திலே பண்ணினார் என்று பார்த்தால் அப்படி இல்லை. ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் உடன்படிக்கை செய்துதான் ஆபிரகாமை அழைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியாகமம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த உடன்படிக்கை எப்படியாக மாறுகிறது, அல்லது தேவன் எப்படியாக மக்களுடைய நிலைமைகளை கருத்திலே வைத்து நிலையை அறிந்து அவர் உடன்படிக்கையே ரெனியூ பண்ணுகிறார், மாற்றுகிறார் என்பதை குறித்து இங்க நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமை அழைக்கும் போது 12ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 12 அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற இடங்கள்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு பிள்ளை இல்லையே என்று அவர் சொல்லுகிறார். அப்படித்தான் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15 சொல்றாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் கொண்டாடி தரிசனம் உண்டாக்கி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே என்று ஆரம்பிக்கிறார். பாத்தீங்களா? அப்ப எனக்கு பிள்ளை கிடைக்கும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த 9ஆம் ஆதியாகமம் 15:9 நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 வயது கிடாரியை, 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும், ஒரு புறாவையும், ஒரு புறா குஞ்சை என்னத்தில் கொண்டு வா என்றால் எல்லாவற்றையும் அவன் துண்டித்து வைக்கிறான். ஆகவே அதன் வழியாக அவர்கள் நடந்து போக வேண்டும். இப்படித்தான் உடன்படிக்கை பண்ணப்படும். இப்ப நீங்க பாருங்களேன், இந்த சங்கதி என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை என்று சொன்னாலே நமக்கு தெரியும். உடன்படிக்கைன்னு சொன்னாலே இட்ஸ் எ கவெனன்ட். நிச்சயமாகவே 2 பேர் அதுல இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு உடன்படிக்கை செய்ய முடியும். ஏதோ ஒரு வீடு வாங்குகிறோம், பத்திரம் கிரயம் செய்ய வேண்டும். ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு லோன் வாங்குகிறோம். எதுவாக இருந்தாலுமே உடன்படிக்கை என்றால் மினிமம் 2 பேர் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய கலாச்சாரத்துல மட்டுமல்ல, அவர் மெசபதோமியா தேசத்திலிருந்து வந்தபடியினாலே மெசபதோமியன் கலாச்சாரத்துல உடன்படிக்கை 2 வகையாக பண்ணுவார்கள். ஆனால் 2 வகையும் முற்றிலும் கண்டிப்பா நடக்காது. ஒரு வகைதான் உடன்படிக்கை நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பைலேட்ரல் அண்ட் யூனிலேட்ரல். யூனிலேட்ரல் எங்கேயுமே வரலாற்றுல நடந்ததே கிடையாது. பைலேட்ரல் தான் நடக்கும். 2 பேர், ஒருவர் மற்றொருவர் அந்த பத்திரத்துல எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, அந்த துண்டிக்கப்பட்ட மிருகங்கள் நடுவில் என்ன செய்யணும்னா, முதலாவது உடன்படிக்கை செய்ய வேண்டிய ஒருவர் என்ன செய்வார்னா,
நான் இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அந்த துண்டிக்கப்பட்ட மிருகங்கள் நடுவிலே ரத்தத்திலே அவர் நடந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக அந்த உடன்படிக்கையில ஈடுபடுகிறார். அவரும் நான் இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ரத்தத்தின் நடுவே மிருகங்கள் நடுவில் நடந்து செல்ல வேண்டும். நடந்து செல்ல வேண்டும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த உடன்படிக்கையை நம்ம யாராவது ஒருவர் மீறினோம் என்று சொன்னால் நாம் இப்படி ரத்த சாட்சியாக வெட்டுண்டு மரிக்க வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அப்ப என்னாச்சுன்னா, உடன்படிக்கையில ஈடுபட வேண்டிய ஆபிரகாம் இங்கே தூங்கி விடுகிறார். ஆனால் நீங்க பாருங்க, வசனம் தொடர்ந்து வருகிற ஆதியாகமம் 15ல 17ஆம் வசனம், சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்னி ஜுவாலையையும் கண்டேன் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என கண்பானவர்களே, இந்த புகைகிற சூளை, அந்த அக்னி ஜுவாலை என்பது கர்த்தரின் பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆகவே இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களிலும் ஆண்டவராக தாமாகவே ஒரு யூனிலேட்ரல் கவெனன்ட்டை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்க ஒருவேளை யோசிச்சிருக்கா, இஸ்ரவேல் மக்கள், யூதா ஜனங்கள் இவ்வளவு தூரம் வழி மாறி போயிருக்கிறாங்களே, பின்வாங்கி போயிருக்கிறாங்க, பாவத்திற்குள்ளாக அடிமைப்பட்டு போயிருக்கிறார்களே, சிறைப்பிடிப்புக்குள்ளாக இதனால் தான் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்களே என்றாலுமே ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த அந்த அன்பு, வைராக்கியம், வாரம், உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் அவர் தவறாமல் நடந்து கொண்டதனால்தான் இன்று வரை அந்த இஸ்ரவேல் சமஸ்தானமும் சரி, யூத ஜனங்களும் சரி, ஏன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் உங்களையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால நாம் நிலை நிற்கிறோம். அப்ப என்னாச்சுன்னா, திருப்பி இங்க பாத்தீங்கன்னா எரேமியால என்ன சொல்றாருன்னா, இன்னொரு புதிதான உடன்படிக்கையை செய்யறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப அதை என்ன பண்ணும்னா, அவர்கள் இருதயத்திலே அதை நான் எழுதி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒருபோதும் இஸ்ரவேல் மக்களை கைவிடுகிறதாக இல்லை. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், அவர்கள் எப்படி மாறி போனாலும் அவர்களை நேசிக்கிற ஒரு அன்புள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்துட்டோம். 2 முதல் 6 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது, இந்த 2ஆம் வசனம் பாருங்க, என்ன நடக்குமோ அந்த நாளில, நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்தாவையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர் வருகையில, அவர் மேசியாக வருகிற பொழுது ஒரு தூய்மைப்படுத்தும் அனுபவம், ஒரு மறுசீரமைப்பை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். விக்கிரகங்களை தேசத்திலிருந்து முழுவதுமாக நான் அகற்றி போடுவேன். அதாவது தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய்யான தரிசனங்களை சொல்லுகிறவர்களையும், அசுத்த ஆவி, நேத்தே நம்ம காமித்தேன், அதற்கு பின்பாக இருக்கிற அசுத்த ஆவிகளையும் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் அகற்றி விடுவேன், தேசத்திலிருந்து அகற்றி விடுவேன். அப்படின்னா என்னன்னு கேட்டா, தேசத்தை அவர் தூய்மைப்படுத்துகிறார் என்று அர்த்தம். இப்ப பாருங்க, அதுதான் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல அசுத்தாவி என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா, இது என்ன அந்த அசுத்தாவிகள் என்று இங்க சகரியா நினைவுபடுத்துகிறார் அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு வழி நடத்துபவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசி, இதான் ஏற்கனவே சொன்ன கள்ளத்தீர்க்கதரிசிகள். ஆனால் அதன் பின்னால் உள்ள அசுத்தாவி அகற்றப்பட வேண்டும். பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு சக்தியூட்டும் அசுத்தாவிகள் அசுத்தமானவை. ஏனென்றால் அவர்கள் கடவுளையும் பரிசுத்தத்தையும் வெறுத்து பாதிக்கப்பட்டவர்களை ஒழுக்கக்கேட்டின் அசுத்தங்களுக்குள்ளாக அவர் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். யாராச்சும் உபாகமம் 32:17 வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, ஆஹ் தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். அப்ப யாருக்கு பலியிட்டாருங்க? பேய்களுக்கே பலியிட்டார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி இல்ல, பேய்களுக்கே பலியிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விக்கிரகங்களுக்கும் நூதனமான காரியங்களும் செய்வதற்கு பின்புலமாக பேக்ரவுண்டாக இருக்கிறது இந்த அசுத்த ஆவிகள். இதை நான் விரட்டுவேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள். நீங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தான் நேற்றும் பார்த்தோம், முந்தின நாளும் பார்த்தோம். அவர்களினால் தேசம் சீர்கெட்டு கிடந்ததை பார்க்கிறோம். திருத்த வேண்டிய அவர்கள், அதனாலதான் மேய்ப்பன் மேய்ப்பன் மந்தை மந்தை என்கிற வார்த்தையை நேற்று முந்தின அதிகாரங்களும் இதுக்கு முந்தின அதிகாரங்களும் நம்ம பார்த்தோம். அப்படின்னா, மேய்க்கப்பட வேண்டிய, போஷிக்கப்பட வேண்டிய, ஆலோசனை சொல்லக்கூட வேண்டிய, வழி நடத்த வேண்டிய மேய்ப்பர்கள் வழி தப்பி திருந்தபடியினால மந்தைகள் கெட்டு போய்விட்டன, மந்தைகள் வழி தவறி போய்விட்டன. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமையானவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்காக நான் போராடுவேன் என்றுதான் நேற்று நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க பாருங்க, தேவன் தன் மக்களை சுத்திகரிக்க அவரையும் அவருடைய சத்தியத்தையும் நேசிக்க செய்ததன் விளைவாக, அதாவது ரட்சிப்பின் காரணமாக, தவறான தீர்க்கதரிசன வெறுப்பு சாதாரண மனித உணர்வுகளை பாயும். ஒரு தந்தையும் தாயும் கூட தன் சொந்த மகனை தவறாக தீர்க்கதரிசனம் சொல்வான் என்று சொன்னால் அவன் அந்த நாட்களில கொல்லப்படுவான். உபாகமம் 13:6-9 வாசிங்க. 6-9. உபாகமம் 13:6-9. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் என் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு ஒரு நிமிஷம். அப்ப இப்படி எல்லாம் விக்கிரக ஆராதனை சரி, அந்நிய தெய்வங்கள் வழங்குகிறது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி செய்கிறாங்களா? பிரத்யேகமா செய்யல, ரகசியமாய் செய்கிறார்களாம். அப்படி செய்கிறவங்களை கண்டா நீ என்ன செய்யி? நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு உன் சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவது. அப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னானா என்ன செய்யணும்? முதல்ல நீ அவனை கொலை பண்ணு, மட்டுமல்ல உன்னுடைய ஜனத்தார்கள் சேர்ந்து அவரை கொலை பண்ணு. ஒருவேளை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக காணப்படுகிறது. நாம் வாழ்கிற காலத்துல அநேக தீர்க்க தரிசனம் சொல்லி எவ்வளவோ காரியங்களா சொல்கிறார்கள. ஒருவேளை அவர்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும்படியான காலமாக இது இருந்திருக்கும் என்று சொன்னார், அதை போன்ற காலங்களில இதை போன்ற தீர்க்கதரிசிகளை நாம் ஒருபோதும் கண்டிருக்க மாட்டோம், இருக்கவும் மாட்டார்கள். என அன்பானவர்களே, சத்தியத்தை தவறாக சித்தரிக்கும் பிரசங்கிகளை தேவன் எப்படி நடத்துவார் என்பதை ஒரு கண்டிப்பான நினைவூட்டுதலாக அந்த நாட்களில இருந்ததை நாம் பார்க்க முடியும். என்ன செய்வாங்களா? அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா நீ இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன, ஏன் நடக்கலையே அப்படின்னு அவங்க கேட்கிற பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க போட்டுக்கு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல பாக்குறோம். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிறவன், அப்படி தரிசனம் சொன்னவன் தான் சொன்ன தரிசனத்தால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு நீ மயிர்போர்வை போர்த்து கொள்ளாமல் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தான் சொன்னாரு, நடக்கல, முதலே சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னது நடக்கலைன்னா அவன் கொல்லப்பட கடவன் சொல்லியாச்சு. இது உபாகமத்திலேயே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்குது என்பதையும் நாம பார்த்தோம். இப்ப அவர் என்ன சொல்வானா, 5-6 வசனங்களை ஒண்ணு வாசிக்க வேண்டாம். நீ இப்படி ஒரு தரிசனம் சொன்னையே, நடக்கலையே, நீ தீர்க்கதரிசின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறே அப்படின்னு கேட்கிற போது அவன் என்ன சொல்வானா, இல்லைங்க நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் நிலத்தை பயிரிடுகிறவன் என்று சொல்லி மாற்றி பொய் சொல்லுகிற மனிதனாக அவன் காணப்படுவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இது மீகா 3:7 இருக்குது. இப்ப 13:6 இது கொஞ்சம் முக்கியமான விஷயங்க. உங்கள் கைகளுக்கு இடையில் காயங்கள். அப்ப இதை அப்படி சீக்வென்ஸா பார்த்திடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள்ல விக்கிரகங்கள் இருக்காது, அழித்து போடுவேன். 2ஆம் வசனம், தரிசனம் சொல்லுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள், அசுத்தாவியை தேசத்தை விட்டு விரட்டுவேன்னு சொல்றாரு. அப்படி சொன்னாலும் செஞ்சாலுமே
இனி ஒருவன் தரிசனம் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் தேசத்தை சுத்தப்படுத்துகிறார், நல்லா புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். பசுத்தப்படுத்துகிறார், அதற்கான காரியங்களை செய்கிறார்கள். அவைகள் மத்தியிலும் இதை போன்ற கலைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. இனி ஒருவன் தரிசனம் சொன்னார் அப்படின்னா தான் என்ன நடக்கும்னா, அவன் கொல்லப்பட கடவான். அப்படின்னா பொய் தீர்க்கதரிசன முறைத்தால் கொல்லப்பட கடவன். அது நிறைவேறாவிட்டால் கொல்லப்பட கடவன். அடுத்தது என்னாகும்? அப்படி கொல்கிற வேளையில, அவர்கள் கொல்ல போகிற வேளையில அவன் சொல்லுவானாமா, இல்லைங்க நான் தீர்க்கதரிசி இல்ல, நான் சும்மா ஒரு விவசாயம் பண்ணுகிற விவசாயி என்று சொல்லுவானா. அப்படி சொன்னாலுமே அவர்கள் ஒன்ன கண்டுபிடிப்பாங்க. டியூ கோர்ஸ்ல கண்டுபிடிப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல அவன் அடி வாங்கியிருப்பான். அந்த காயங்களை அவர்கள் கண்டுபிடித்து மீண்டுமாக துருவி துருவி கேட்பார்கள். நீ தீர்க்கதரிசி தான், நீ பொய்யான தீர்க்கதரிசியை தேசத்துல நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி துரத்தி துரத்தி அவனை பிடிப்பாங்க. அதுதான் இங்க சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 6ஆம் வசனம், நான் ஒரு விவசாயின்னு 5ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு. 6ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் என்ன ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டுல காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, இந்த சொற்றொடர் மேசியாவை குறிக்க முடியாது. ஒரு காயங்கள் என்று சொன்னாலே நம்ம மேசியாவை தான் நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஆனால் வசனங்கள் இப்ப வாசிச்சோம் பாத்தீங்களா, 4, 5 வசனத்தின் அடிப்படையில பொய்யான தீர்க்கதரிசி புறமத பழக்க வழக்கங்களோட எந்த தொடர்பையும் மறுக்கும் போது அவர்கள் உடலில் உள்ள சந்தேகத்துக்கிடமான காயங்களை விளக்க மற்றவர்கள் அவரை சவால் விடுவார்கள், தங்களை தாங்களே வெட்டி கொள்வார்கள். நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். லேவியராகமம் 19:28 நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18:28 பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ராஜாக்கள் 18:28 பாகால் தீர்க்கதரிசிகள் தங்களை தாங்களே பாகாலே தெய்வம் என்று சொல்லி கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு தங்களுடைய ஆஹ் ஆஹ் உடம்பை கீறி கொள்கிறாங்க பாத்தியா? அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கீறி கொள்கிறதுனால் வடு உண்டாகிறது ஒண்ணு. அந்நிய தேவர்களை அவர்கள் நமஸ்கரிக்கிறபடினாலே அந்த நிகழ்வு நடக்குது. இங்கே அதுதான் நடக்குது. விக்கிரக ஆராதனை என்று பார்க்கிறோம். அப்படி சில தழும்புகளை பிரதிநிதிப்படுத்துகிற பொழுது அவர்கள் நண்பர்களால் பாதிக்கப்பட்ட தாக்குதல் என்று மீண்டுமாக ஒரு பொய்யைத்தான் சொல்லுவார்களே தவிர, நான் ஒரு தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மனிதர்கள் அவர்களை எப்படியும் கண்டுபிடித்து கொன்று போடுகிற காலம் வரும். 13ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள்ல பார்க்கிற பொழுது நீங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன் வேணா. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ என்ன வேணா பண்ணுங்க, நீ என்ன தீர்க்கதரிசனம் வேணா சொல்லு, அதை கேட்டு ஓடி வரவங்க வரட்டும், ஒளிஞ்சு போறவங்க போகட்டும். இதை நம்பி பாவம் ஏழ்மையான மக்கள், ஒன்றும் அறியாதவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிற இந்த சிறியர்கள் ஒருவனாகிய அப்படின்னு வார்த்தை வந்து பாத்தீங்களா மத்தேயுல, அதுதான் இங்க மீன் பண்றது கரெக்டான மீனிங். அவர்களுக்காக நான் வாதாடுவேன், போரிடுவேன், நான் மேசியா, இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பேன், அவர்களுக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்லுகிற தேவனை குறித்து பேசுகிற காரியங்கள் தான் இங்க நம்ம பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, சகரியா அவர்கள் நண்பர்களின் வீடுகளில் காயமடைந்த பொய்யான தீர்க்கதரிசிகளை விட்டு தனது நண்பர்களாக இஸ்ரவேலின் வீட்டில் காயமடைந்து உண்மையான தீர்க்கதரிசியாக இப்ப மாறுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 13:7 மற்றும் 13:8-9 நிகழ்வுகளை சுருக்கமாக சொல்றார். இதுக்கு முந்தின அதிகாரத்துல சுருக்கமாக சொல்லுகிறார். அவரது 2ஆம் வருகையில் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற யூத ஜனங்கள் எஞ்சி இருப்பதை இங்க 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பேசுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தின் பிற்பகுதி, இது என் ஜனம் என்று நான் சொல்வேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறேன். There will always be a remnant in this world, on this planet Earth. எப்பொழுதுமே கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இந்த பூமியில இருந்து கொண்டேதான் வருவாங்க. அதுதான் வந்து சரித்திரம்,
அதுதான் அவர்களுடைய சாட்சி. இதுதான் தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளப்படுத்ததனுடைய நோக்கம். நல்லா கவனிச்சுங்க. இப்ப என்ன செய்யறாங்க? இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் தேசத்துல செஞ்சாலும், ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தினாலும், மறுசீரமைப்புக்குள்ளாக கொண்டு வந்தாலும், மீண்டும் இந்த காரியங்கள்லாம் நடக்கிற பொழுது என்ன செய்வார்னா, சிறுவர் மேல் அவர் என் கரத்தை வைப்பேன் என்று சொல்லுகிறார். என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன செய்கிறார்கள்? அது என் ஜனம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். மட்டுமல்ல, ஆண்டுடைய வருகையில அவரை எதிர்த்த முதலாவது வந்த மேசியாவை நிராகரித்த எதிர்த்த ஏன் அந்த யூத ஜனங்களால் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த மக்கள் என்ன செய்கிறார்களா? மனம் திரும்புகிற அனுபவத்திற்குள்ளாக வருவார்கள். அதுவும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச ஜனங்கள் யூதர்கள் மீண்டுமாக தங்களுடைய வைராக்கியத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அவரை சேவிக்கிறவர்களாக வருவார்கள் என்கிற சத்தியத்தையும் இந்த வசனம் நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் தோழனா வாசிக்கிறேன். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் வைப்பேன் என்கிறது மிக ஒரு அருமையான வசனம். சகரியா புத்தகத்துல இந்த வசனம் அநேக காரியங்களை உள்ளடக்கின வசனம். நான் ஏற்கனவே அந்த சிறுமையானவன் மேல் என் கரத்தை வைப்பேன் என்பதை குறித்து சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் அப்படின்னா என்னன்னா, என் தோழனாக இருக்கும் இந்த மனிதர்கள். கடவுள் உண்மையான மேய்ப்பனை பற்றி இங்க பேசுகிறார். வலிமை மிக்க மனிதனை பற்றி, அதுதான் பாத்தீங்கன்னா அது சிறுவர் மேல் அப்படிங்கிற வார்த்தை. வலிமை மிக்க மனிதனை பற்றி அவருடைய நெருங்கிய கூட்டாளி இவ்வாறு கிறிஸ்துவை அவருக்கு இணையானவராக அடையாளப்படுத்துகிறார். அப்படின்னா என்னன்னா, அவர் நம்மை நேசிக்கிற ஒரு மேய்ப்பனாக, அன்பு செலுத்துகிற மேய்ப்பனாக, நம்முடைய பலவீனத்தில் மத்தியிலும் அவர் நம்மை தேற்றுகிறவராக, உறுதிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்பதைத்தான் இங்க அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அந்த தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்துகிறது. வசனம் பிராக்கெட்ல இருக்குது. மேய்ப்பனை அடிக்க 11:17 அடிக்கப்பட வேண்டிய மதிப்பில்லாத மேய்ப்பன். நேற்றே நம்ம பார்த்தோம். அந்த மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வைத்த இந்த நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு சகரியா 11:17 அவர்கள் வைத்த விலை 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசையும் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு அடிமை வாங்குவதற்கு கூட போதுமான விலை கிடையாது, அதற்கு தாழ்வாக மதிப்பிடப்படுகிறார் மேசியா என்று அவர்கள் கருதினார்கள். இப்பொழுது அவர் நல்ல மேய்ப்பனாக, அவருடைய மரணம் உலக அஸ்திபாரத்துக்கு முன்பே தேவனால் திட்டமிடப்பட்டது. வசனங்கள்ல நிறைய இருக்குது. செம்மறி ஆடுகள் சிதறி கிடந்தன. மத்தேயு 26:31 உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க் 14:24 பேதுரு மறுதலித்தது. கைது செய்யப்பட்ட பின்பு தமிழிலிருந்து விலகிய சீஷர்களுக்கு இயேசு இந்த தீர்க்க தரிசனை பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த சிறியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த சிறுவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட பிறகு மேசியாவுக்கு உண்மையாக இருந்த யூதர்களில் எஞ்சி இருந்த விசுவாசிகளை பற்றி குறிப்பு. திஸ் இஸ் ஆல்சோ எ ரெமினன்ட். நல்லா பாருங்க, எவ்வளவோ யூதர்கள் அவர்கள் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டாலும், அந்த யூதர்களின் மத்தியிலும் ஒரு சில மக்கள், ஒரு சில கூட்டம், ஐ கேன் சே குரூப் ஆஃப் பீப்புள், ஆண்டவரை நேசித்து அவருக்கு உண்மையாக வாழ்ந்தது நிமித்தமாக இரத்த சாட்சியாக மரித்த அநேகரை புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் பார்க்க முடியும். ஆகவே அதைத்தான் இங்கு மேசியாவை பற்றிய குறிப்பை குறித்து சகரியா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 13:8 நம்ம பார்த்தோம்னா, அங்க வர திருப்பி தேசமுக்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போனார்கள், 3ஆம் பங்கு அதில் மீதியா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா this is also referred to be as a remnant. இஸ்ரவேல் மக்கள் ஒரு பகுதியில் மட்டுமே கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்து இறுதியில் மீட்கப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைத்தவர்கள், அதாவது 1,44,000 வெளிப்படுத்துற விசேஷம் 7:4 இதை குறித்து வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. பட் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும்,
ஒரு ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு கூட்டம் மக்கள் வரலாற்றில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் மனம் திரும்பி அவரை பார்க்கும் எஞ்சியவர்களாக இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்த பிறகு அவருடைய ராஜ்யத்தில் நுழையும் செம்மறி ஆடு மற்றும் ஆட்டின் தீர்ப்பின் ஆடுகளாக இவர்கள் இருப்பார்கள். அதுதான் பாத்தீங்கன்னா மத்தேயு 25:31 to 46 வாசிங்க. ஃபுல்லா வாசிக்க வேண்டாம். மத்தேயு 25:31 வாசிச்சாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அன்றியும் மனுஷகுமாரன் ஆ, தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட ம், வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ம், அப்பொழுது ம், சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரித்து ம், செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் ம். வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இதுதாங்க அப்பொழுது போதுங்கம்மா, போதும். இதுதான் அந்த சிறியவர்கள் ஒருவருக்கு என்று சொல்லுகிறது. எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இங்க சொல்லுகிற பொழுது சகரியால நம்ம சொல்லுகிற பொழுது இப்ப நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்பட்டு போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்பது இந்த தீர்க்க தரிசனத்தை தான் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். செம்மறியாடுகள் யார், வெள்ளாடுகள் யார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில அவருடைய ராஜ்யத்துல பங்கு பெறும்படியாக ஒரு பகுதி, ஒரு கூட்ட மக்கள் ரெமினன்ட் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் திருச்சபை யுகத்தின் காலங்களில, மற்றும் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படு போகிற காலங்களில என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 13:9 பாருங்க. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களை நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்வேன், கர்த்தர் என் தேவன் என்று சொல்வார்கள். அப்ப அவர்களின் சுத்திகரிப்புக்கு நடுவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, தட் இஸ் ரெமினன்ட், இஸ்ரவேலின் மீதியானவர்கள் தங்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் அவர்கள் அழைப்பார்கள். இதனால் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடன் உடன்படிக்கை உறவுகளாக மீண்டுமாக மீட்டெடுக்கப்படும் என்பதை தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் நாம் கடைசி அதிகாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம். இது பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிற சாராம்சத்தை நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் வருகையில ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்து மற்றும் அர்மகதோன் போர் 1000 வருட அரசாட்சியை முழுவதுமாக குறிப்பிடப்படுகிற ஒரு அதிகாரம். அப்ப இது என்ன அர்த்தம்னா, சிம்பிளா சொல்லணும்னா, தேவன் எருசலேமின் எதிரிகளுடன் போரிடுவார். சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வந்து இப்ப 14ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை தியானம் பண்ணுகிறதனுடைய சாரம்சமே என்னன்னா, தேவன் எருசலேமின் எதிரிகளுடன் போரிடுவார். அதாவது தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக என்ன சூழ்நிலையெல்லாம் அவங்க கடந்து வந்தாங்கன்னு இப்ப 13 அதிகாரத்துல நம்ம 4 நாள் பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் வைராக்கியம் உள்ளவராய் வார்த்தை வருது, பாரம் உள்ளவராய் அவர் போரிடுகிற தேவனாக காணப்படுகிறார். இன்னொரு வார்த்தையில சொல்லப்பட்டதுன்னா, நிராகரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மீண்டுமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற சம்பவத்தை தான் இங்க பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்குதான் இந்த அர்மகெதோன் யுத்தம் வருகிறது, 1000 வருட அரசாட்சி வருகிறது. 1000 வருட அரசாட்சி மில்லினியத்தை குறித்து நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். அதை எல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்க வைத்து பொருத்தி பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அர்மகதோன் யுத்தம் என்று ஒண்ணு நடக்கும். அதை குறித்து ரொம்ப டீட்டெயிலா சொல்ல நேரம் இல்லை. பட் அர்மகதோன் யுத்தம் என்றால் என்ன என்று சொல்ல போறேன். அதே போல இந்த அர்மகதோன் யுத்தம் நல்லா கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அர்மகதோன் யுத்தம் நான் நேற்று எஸ்கட்டாலஜி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தேன் பாத்தீங்களா, ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. அதுல எந்த ஸ்டேஜ்ல வருதுன்னு நீங்க பாத்துக்கணும். அதுக்கு முன்னால என்ன நடக்கும், பின்னால என்ன நடக்குங்கிறத பார்த்துக்கணும். அதே போல அந்த எஸ்கட்டாலஜில மில்லினியம் 1000 வருட அரசாட்சி எங்க வருதுன்னு பார்த்துக்கணும். அப்ப அதுக்கு முன்னால என்ன நடக்கும், அதுக்கு பின்னால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து பொறுத்து இப்படித்தான் நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு மட்டும் தெரியும்,
அர்மகதோன் யுத்தம் நடந்த பின்பதுதான் 1000 வருட அரசாட்சி நடக்கும் என்பதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுல நிறைய டீட்டெயில் இருக்கும். அதனால அதிகமா சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்ப இதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இதை படிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிக எளிமையாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நேர காலங்களை கருதி சில சுருக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது. மட்டுமல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் காரியங்கள் எல்லாம் இன்டர்லிங்க் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் சில வேளைகள்ல சிரமமாக இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் கொடுக்கிற அந்த பவர் பாயிண்ட்டை வீட்ல படிச்சு நான் சொன்ன வார்த்தைகள், சென்டென்ஸ் மட்டுமல்ல எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்க யூடியூப்ல மீண்டுமாக பார்க்கலாம். அப்புறம் அதே போல அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸா அப்படியே நீட்டா உங்களுக்கு புரியும். எந்தவித சந்தேகம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இப்ப நம்ம போகலாம். அப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த அர்மகதோன் யுத்தம், 1000 வருட அரசாட்சி, இதையெல்லாம் பேசுகிற மிக முக்கியமான பேசுகிற புத்தகம் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். எஸ்பெஷலி 1000 வருட அரசாட்சியை பேசுகிறது வந்து தானியேலின் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். இது ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏகப்பட்ட வசனம் இருக்குதுங்க, கொஞ்சம் நஞ்சு இல்ல. ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை வேதத்துல வைத்து அதை முழுவதுமாக ஆங்காங்கே ஏற்ற காலத்துல அவர் நிறைவேற்றுகிற தேவனாக வரலாற்றுல செயல்படுகிறார். மக்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார், ராஜ்யத்திலே செயல்படுகிறார், திருச்சபையில செயல்படுகிறதை நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த ஒரு பேக்ரவுண்டோட கூட நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுங்கிறது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இந்த சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல 5 மிக முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறதை நாம் பார்த்தோம். 1 முதல் 5 வசனங்கள் என்ன பேசுதுன்னா, இஸ்ரேல் தாக்கப்பட்டது, ஆனால் 2ஆம் வருகையில் மேசியாவால் பாதுகாக்கப்பட்டது. அதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அநேக நாடுகள்ல இஸ்ரேல் தேசம் துன்புறுத்தப்பட்டது, சிறைப்பிடிப்புக்குள்ளாக கொண்டு போகப்பட்டது, அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட்டது. ஆனாலும் மேசியா வருகிற பொழுது அவருடைய வருகையில அவர் அதை சேர்த்துக் கொள்வார் என்று பார்த்தோம். மட்டுமல்ல, இப்பதான் மேல எழுதியிருக்கிறார், தேவன் எருசலேமின் எதிரிகளுடன் போரிடுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்க 14ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. 1 முதல் 5 வசனங்கள்ல மேசியாவின் ராஜ்யம் நிறுவப்படும். எதிரிகள் எப்போதும் துன்புறுத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேலை துன்புறுத்துகிற, இஸ்ரவேல் தேசத்தை, யூத ஜனங்களை துன்புறுத்துகிற மக்கள் வரலாற்றில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பத சத்தியத்தையும் சொல்லுகிறது. அதே போல கடைசி நாட்களில எல்லா தேசத்தாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு முழு இஸ்ரவேல் தேசமாக உருவாகிற, ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், தேசமாக உருவாகிற வேளையில யூதர்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக, அந்த மேசியாவை தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு வருவார்கள். வசனம் 16 முதல் 19 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மட்டுமல்ல, அனைவருக்கு பொதுவானது மட்டுமல்ல, அது ஒரு புனிதமான ஒரு சாக்ரெட் சிட்டியாக அது மாறும், அந்த தேசம் மாறும் என்பதை குறித்து 20, 21 வசனங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சொன்ன ஹெட்டிங் அடிப்படையிலேயே இந்த வசனங்களை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு எளிதாக புரியும். இருந்தாலும் ஒரு சில வசனங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. அப்ப சகரியா 14ஆம் அதிகாரத்துடைய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழுவதும் எதை பத்தி பேசுதுன்னா, சகரியா 13ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை குறித்து பேசுது. அப்ப தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும் சொல்லிட்டேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவர்களை உருக்குவேன், புடமிடுவேன், அவர்கள் என்னை தொழுது கொள்வார்கள், இது என் ஜனம் என்று நான் சொல்வேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள்ங்கிற இந்த 8, 9 வருஷம் இருக்குது பாத்தீங்களா, இதனுடைய நிறைவேறுதல தான் 17ஆம் அதிகாரம் குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இஸ்ரவேலின் தேசிய மாற்றத்திற்கு வசனம் எல்லாம் நீங்க வீட்டுல வாசிக்கலாம். யூதர்கள் மேய்ப்பன் என்று அழைக்கப்படும் ஒரு தவறான மேசியாவுடன் உடன்படிக்கை செய்வார்கள். இது வரலாற்றில் நடக்கிற காரியம். அவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்தி கிறிஸ்து. அவன் நல்லவனை போல இருப்பான், நன்மை செய்பவர் போல இருப்பான். இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை செய்த தேவனை மறந்துவிட்டு, உடன்படிக்கை செய்து உடன்படிக்கை மாறாமல் கைப்பற்றுகிற தேவனை மறந்துவிட்டு அவனோட போய் உடன்படிக்கை செய்வார்கள். அவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து 7 வருட உடன்படிக்கையின் நடுவில
அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலுடனான தனது உடன்படிக்கையை முறித்து அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுவான். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கோம். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இஸ்ரவேல் மறுக்கும் போது உலகின் படைகள் இஸ்ரவேலுக்கு எதிராக போர் செய்ய கூடும். அப்ப நீங்க பாருங்க, ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு 4000 இப்ப எப்ப நடக்கும் தெரியாதனால ஒரு 7000 வச்சுக்கலாம். ஒரு 7,000 ஆண்டு ஒரு உடன்படிக்கையே இங்கே முறிக்கப்படுகிறதை பிசாசு முறிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால என்ன ஆகும்னா, இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறபடியினால, கட்டளையிடுகிறபடியினால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக, தெரிந்து கொள்ள மக்களுக்கு எதிராக போர் செய்ய அநேக நாடுகள் வரும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் ஒரு பெரிய முற்றுகை நகரமாக மாறும். அதன் விளைவாகத்தான் இந்த அர்மகதோன் அப்படிங்கிற போர் நடைபெறும். வெளிப்படுத்தல் 19 நீங்க பார்த்துக்கணும். அந்த போரில் கர்த்தருடைய வெற்றியை தொடர்ந்து எதிர்பார்த்தபடி இஸ்ரவேலின் முழு சீரமைப்பு வரும். அந்த பிராக்கெட் இருக்கிற வசனங்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். நான் ஓரலா நடக்கிற காரியத்தை அப்படியே சொல்லிட்டேன். சரிங்களா? அதைத்தான் 13ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் பேசுகிறது. சரி. அப்ப என்ன மிக முக்கியமான காரியம்னா, நான் எருசலேமுக்கு எதிராக போரிட அனைத்து நாடுகளிலும் ஒன்று திரட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் சில சர்வதேச சக்திகளால் சூழப்பட்டு தாக்கப்படும் போது சகரியாவின் பார்வையில் இறுதி காலம் இருப்பதாக தெரிகிறது. What I mean here is that end time which is referred to in Jesus Christ in New Testament. என்ன நினைச்சாங்கன்னா, கிபி 70 ரோமானியர்கள் படையெடுப்பு மூலமாக அங்க எருசலேம் அழிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, அந்த ஆலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். ஆனா அது ஆரம்பம் தானே தவிர அது முடிவு இல்லை. அது நிறைவேற வேண்டிய காலங்கள் இன்னும் உண்டு என்கிற தீர்க்க தரிசனத்தை நாம் நினைவில கொள்ள வேண்டும். அப்ப வசனம் பார்க்கிறோம். பாதி நகரம் சிறைப்பிடிக்கப்பட்டது. எருசலேமுக்கு எதிரான இந்த தாக்குதல் கடுமையாக இருக்கும். ஆனால் நகரமோ கவிழ்க்கப்படாது. அதைத்தான் இங்க சொல்றோம். 13:9, 13:2 மூன்றாம் பங்கு அது மீதி இருக்கும். அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி அவர்களை சுத்திகரித்து அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எஞ்சி இருக்கும் மக்கள் நகரத்திலிருந்து துண்டிக்கப்பட மாட்டார்கள். எல்லாம் அழியும், சுத்திகரிக்கப்படும், போரும் நடக்கும், ஆண்டவர்களை மீட்டுக் கொள்வார். அதுல இறப்பும் இருக்கும். ஆனாலும் பாருங்க, ஒரு எஞ்சி இருக்கிற மக்கள் அவருக்காக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்மகதோன் யுத்தம் அப்படின்னா என்னங்கிறது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். வெளிப்படுத்துற விஷயம் 19ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நிறைய இருக்கு எசேக்கியேல்லாம். உபத்திரவ கால இறுதியில அப்ப நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். உபத்திரவ காலம் அப்படின்னா எஸ்கட்டாலஜில எங்க வரும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உபத்திரவ கால இறுதியில் மெகிதோ குன்று பகுதியில் இஸ்ரவேலுக்கு எதிராக அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் உலக நாடுகள் போருக்கு அணி திரண்டு நிற்கும். இதைத்தான் இதுக்கு முன்னால உங்களுக்கு சொன்னேன். அப்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தோன்றி, நல்லா இது புரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தோன்றி எதிரிகளை அழித்து இஸ்ரவேலை மீட்பார். இதுதாங்க அர்மகதோன் யுத்தம். 14:3 இது கொஞ்சம் முக்கியமான வசனம். அதனால நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன். 14:3 பாருங்க. அப்படி என்ன நடக்கும்னா, அந்நாளில அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த நாட்களில இந்த 2ஆம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையின் நடுவிலே வருவார். என்ன ஆகும், அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் தடு மையத்திலிருந்து கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போகும். அதனால ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். சரிங்களா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு உருவாகும் என்று பார்க்கிறார்கள். அப்போ ஒரு பூமி எதிர்ச்சி, இதெல்லாமே வரும். பூமி எதிர்ச்சி வரும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வரும். இது ரொம்ப முக்கியம். எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எங்க வரும், எப்படி நடக்கும், யார் வருவா, பள்ளத்தாக்கு இருக்கும், பரிசுத்தவான்கள் ஆண்டவரோடு கூட உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்கிற காரியத்தை எல்லாம் சொல்லுகிற ஒரு மிக 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 முக்கியமான ஒரு வசனம் இது. அப்ப நீங்க பாருங்க, அவரது எஞ்சியவர்கள் அழிக்கப்படுவதை தடுக்க திரட்டப்பட்ட நாடுகளுக்கு எதிராக போரிட தேவன் தனிப்பட்ட முறையிலே தலையிடுவார்.
கடந்த காலத்தில் அவர் தம் மக்களுக்காக போரிட்டதை போலவே எதிர்காலத்திலும் அவர் இறுதி போர் வீரராக ராஜாவாக யுத்தம் பண்ணுவார். கெத்ரோன் பள்ளத்தாக்கின் கிழக்கே அமைந்துள்ள ஒலிவ மலைக்கு இயேசு திரும்பி வருவார். அவருடைய பரத்துக்கு ஏறின போது தேவதூதர்களை அறிவித்தது போலவே அவர் திரும்ப வரும்போது, அப்ப நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 1:11 வாசிங்க சீக்கிரம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதைத்தான் லூக்கா சொல்றாரு. அப்படியே திரும்ப எங்க வருவார்னா ஒலிவ மலைக்கு வருவார். அப்படின்னா அவர் எடுக்கப்பட்ட போது ஒலிவ மலைக்கு பக்கத்துல சுற்றி இருக்கிற பகுதியிலிருந்து தான் இங்க பார்த்திருப்பாங்க. அதனால எப்படி எடுக்கப்பட்டாரோ அப்படியே அதே இடத்துக்கு அவர் திரும்ப வருவார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இது அவர் திரும்ப வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலாவே ஒரு பூகம்பம், நிலநடுக்கம் உருவாகும் என்றுதான் சொல்லுகிறார்கள். இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிற ஒரு காரியமாக அது அமைகிறது. மீகா 1:2-4 எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது மக்கள் என்ன செய்வாங்க பாருங்க, அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வாசிங்களேன். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினேன் மகா நாடு வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். பாருங்க, அப்ப அவர்களுடைய மக்களுடைய வெளிப்பாடு நிகழ்வுகள் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய வருகையில ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள் அவர்கள் எப்படியாக தவிக்கிறார்கள். ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நாள் அந்த ரெமினன்ட் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டல ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிற ஒரு கூட்ட மக்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க பாத்தீங்களா. இப்ப 6:15-17 எல்லாம் ஓடி ஒளியறாங்க. ஆண்டவரால் 2ஆம் வருகையில அவரை சந்திக்க முடியாமல். ஆனா ஒரு காரியத்தை இங்க நாங்க படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சகரியா 14ஆம் அதிகாரம். அப்போ ஒலிவு மலை 2ஆக பிரியும் 4ஆம் வசனத்துல. அப்ப 5ஆம் வசனத்துல பாருங்க, என் மலைகளே பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள். அப்ப ஒரு மலை 2ஆக பிரிந்து பள்ளத்தாக்கு வருது பாத்தீங்களா. இந்த பள்ளத்தாக்குல இந்த ரெமினன்ட் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிற மனிதர்கள்லாம் அதுக்குள்ள ஓடி ஒளிந்து கொள்வார்களாம். ஒரு உறைவிடமாக, மறைவிடமாக, ஒரு பாதுகாப்பாக அந்த ஒலிவு மலை அந்த நாட்களில அவர்களுக்கு ஆபத்திலிருந்து விலக்கி, உலக நாடுகள் எதிர்த்து வருகிற அந்த போரிலிருந்து அவர்களை விலக்கி காத்து கொள்ளும். இப்பேற்பட்ட ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த ஒலிவு மலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6:15 முதல் 17 சொல்லப்பட்ட மக்களாக நாம் இல்லாதபடிக்கு அந்த அடைக்கலம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமையும்படியாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். ஓகே, இந்த ஆத்சால் என்கிற பதி இந்த யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் நான் இப்ப நேரம் சொல்லிட்டு 14:6-7. ஆகவே யூதர்கள் இது வழியாக தப்பி விடுவதால் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். ஆகவே தேவன் மட்டும் 1000 ஆண்டு ராஜ்யத்துல மீண்டுமாக அவர் வெளிச்சமாவார். உடனே டக்குனு இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ள இந்த வசனங்கள் போகிறத நீங்க பார்க்க முடியும். சரிங்களா, இதைத்தான் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 14 கர்த்தர் ஒருவரே, அவருடைய நாமம் ஒன்று. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் போது உலகம் முழுவதும் ஒரே ஒரு மதம் இருக்கும் என்று சொல்கிறார். இப்போ அதான் ஒரே மதம் ஒரே நாடுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப ஆண்டவர் இருப்புக்கோளால் ஆட்சி செய்கிறார். சாத்தானால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து பொய் மதங்களும் கிறிஸ்து அகற்றி விடுவார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆபிரகாமின் உடன்படிக்கையின் இறுதி நிறைவேற்றமாக காணப்படும். அப்படின்னா இது யூத மக்களையும் இஸ்ரவேல் தேசத்தையும் நிலத்தையும் உறுதிப்படுத்துகிறது. ஆபிரகாமுடைய அழைப்பிலே இப்படிதாங்க இந்த 3 காரியங்கள் இருந்துச்சு. ஆகவே இதை 3ஐயும் நிறைவேற்றுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக உடன்படிக்கையை 1000 வருட அரசாட்சியின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
செய்து முடிக்கிறதை தான் நாம் இங்கே பார்க்க முடியும். இது இயேசு கிறிஸ்துவில நிறைவேற்றப்படும். 14:10 நம்ம பார்த்தோம்னா, ஓகே, இங்க சமபூமியாக திருத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா சமவெளி என்று சொன்னால் யோர்தான் பள்ளத்தாக்கை சித்தரிக்கிறது. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அங்க இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி, அதாவது எசேக்கியேல் 40 48 அதிகாரங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை கொண்ட ஒரு முக்கிய நகரமாக இஸ்ரேல் மாறுவதை குறித்து அங்கே பேசப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனத்துல எப்படியாக இந்த முந்திய தீர்ப்பின் போது இருந்த ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எதிராக கூடிய இந்த ஜாதிகளை படைகளை தேவன் தாக்குவார் என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். 14:16 என்ன நடக்குமா? இதெல்லாம் நடந்ததுக்கு பின்பதாக இது ஒரு வித்தியாசமான, மட்டுமல்ல நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இது காணப்படுது. என்ன ஆகுமா? அந்த ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், நான் சொன்ன பாத்தீங்களா, 2ஆம் வருகையிலே யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் மனம் திரும்புதல் நிமித்தமாக. அந்த ஜனங்கள்லாம் மீண்டுமாக என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் எருசலேமிலே வந்து கூடார பண்டிகையை கொண்டாடுவார்கள். அப்ப வரலாற்று பின்னணியை நம்ம லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 33 36 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். 8ஆம் பார்க்கிறோம். கூடார பண்டிகை தவிர மிலேனியத்தில் மற்ற 2 பண்டிகைகள் கொண்டாடப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ நிவாரண பலி, பஸ்கா பண்டிகை மீண்டுமாக கொண்டாடப்படும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் அங்க வருவார்கள். அது என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து பலியான தியாகத்தின் அடையாளத்தை உலகத்திலிருந்து வருகிற எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற, அங்கீகரிக்கிற ஒரு காரியமாக அந்த நாளில செயல்படும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14 17 அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்படின்னு என்னன்னா, அவர்கள் அப்படி வராதவர்கள், இந்த பண்டிகைக்கு வராதவர்கள் மேல ஆசீர்வாதம் இருக்காது என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வாதை வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக வறட்சி பயங்கரமான தண்டனை. இறுதியாக ஒண்ணு சொல்றாரு, தலைப்பாகையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வாசல் பொதிக்கப்பட்ட பிரதான ஆசிரியர் போன்ற கர்த்தரின் சேவைக்காக ஒதுக்கப்பட்டது போலவே குதிரைகளை அலங்கரிக்கும் மணிகள் மற்றும் சாதாரண விஷயங்கள் கூட புனிதமாக அந்த நாட்கள்ல கருதப்படும். மேன்மையான மகிமையான மேசியாவின் ராஜ்யத்தில் கர்த்தருடைய சேவைக்காக எல்லாம் ஒதுக்கப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி வசனம், கடைசி பார்ட், கர்த்தரின் ஆலயத்துல யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த 1000 ஆண்டு ஆலயத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பதாக இந்த தார்மீக அல்லது ஆன்மீக முறையில அசுத்தமான நபர்களுக்கு அங்க வேலையே கிடையாது. இதைத்தான் கானானியர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தை இஸ்ரவேலில் ஒழுக்க ரீதியாக சீரழிந்த, சடங்கு ரீதியாக அசுத்தமான நபருக்கான பழமொழியாக மாறுகிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில இருக்க போவதில்லை, அதற்கு அங்கு வேலையும் இல்லை என்பதை சொல்லி சகரியா முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில இதோடு கூட நாம் சகரியா புத்தகத்தை நிறைவு செய்கிறோம். ஒரு சில காரியங்களை மட்டும் நான் மிக சுருக்கமாக சொல்லி டைம் ஆகிறபடினாலே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த சகரியா புத்தகத்தினுடைய 14 அதிகாரத்தை என்னால் இயன்றவரை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட கிருபை செய்யட்டும். நாம் இன்னும் அதிகமாக அதை தொடர்ந்து படித்து நம்மளுடைய அழைப்பில உரிமையாய் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக எப்படி நாடுகளுக்குள்ளாக சிதறப்பட்டார்கள், அலைந்தார்கள், நொறுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நீங்க நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புக் இருக்கு, யூதர்களின் சோக வரலாறு அப்படிங்கிற புக்கு. நீங்க ஒருவேளை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது சகோதரர் செல்வின் தங்கத்துறை வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புக் ஷாப்லயே இது இருக்கும். இதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்படியாக துன்பப்படுத்தப்பட்டார்கள், எப்படியாக அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக உலகம் முழுதும் அலைந்து திரிந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதை நீங்கள் படிக்கிற பொழுது அவர்கள் நிலைமை எப்படியாக மாறியது, அவர்கள் மீண்டுமாக எப்படி சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள், எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதையும் நம்ம இந்த நாள்ல இந்த 5 நாட்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆகவே இதை நீங்கள் படித்து பாருங்க. அப்ப என்ன நடக்குது, நான் டோட்டலா உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்ரவேல் திரும்ப சேர்க்கப்பட்டதுக்கு பின் அப்படின்னா என்னன்னா, முழு இஸ்ரவேலாக உருவாகும்
முழு உலகமும் அவரை தொழுது கொள்ள வருவார்கள் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக 931 சாலமோன் மரணத்துக்கு பின்பதாக அது 2 நாடுகளாக இருந்தது. யூதா, இஸ்ரவேலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இணைக்கப்பட போவது எப்பன்னா, இப்பதான் இணைக்கப்பட போகுது. அப்ப நீங்க திரும்பி வருவார்கள் மொட்டை மொட்டையா சொல்றீங்களே பிரதர், என்னதான் வரலாற்றுல நடக்குதுன்னா, இத நான் காமிச்சு குடுத்துறேன் உங்களுக்கு. ஆகவே அநேக பாடுகள், உபத்திரவங்கள், சித்திரவதைகளுக்குள்ளாக யூதர்கள் கடந்து வந்தார்கள். அது அந்த புத்தகத்துல நீங்க பாருங்க. ஒரு உதாரணத்தை மட்டும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியதுக்காக சொல்கிறேன். 19ஆம் நூற்றாண்டுல இந்த ஜெர்மனி ஆட்சி செய்த அந்த ஹிட்லர், உங்களுக்கு நல்லா தெரியும், ஹாலோகாஸ்ட் தெரியும். ஏறக்குறைய 6,50,000 யூதர்களை, ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளை விஷவாயு கொடுத்து கொன்று குவித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படியாக பல பாடுகளுக்கு மத்தியில அவர்கள் கடந்து வந்தார்கள். ஒண்ணு தெரியும், அதிலையும் ரெமனன்ட் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா, அலியா என்று பேரு. அப்படின்னா அதுக்கு பேரு திரும்ப வருதல் என்று சொல்லுகிறோம். அப்ப 1ஆம் நூற்றாண்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமர் ஆளுகையில ஏற்கனவே தொடர்ந்து 3 நாட்கள் அநேக சித்திரவதைகள் இருந்தது. பெர்சிக்யூஷன் பாடுகள் மத்தியில கிறிஸ்தவர்கள் உலக நாடுகளுக்கு சிதறி போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சிதறி போன நாடுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இது வரலாற்று நிகழ்வு. எல்லாரும் அந்த ராஜ்யம் கட்டப்பட, மேசியாவுடைய ராஜ்யம் கட்டப்பட, 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட, மில்லினியத்துக்காக ஆயத்தப்பட என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பினார்கள். இதுக்கு பேரு அலியா அப்படின்னு பேரு. அலியா அப்படின்னா இட்ஸ் அ கிரீக் வேர்ட். அதே போல டயஸ்போரா அப்படின்னா அவர்கள் பிரிந்து பல்வேறு நாடுகளுக்கு சிதறி போனது. பாத்தீங்கன்னா, முதல் அலியா இது சரியா இல்ல, அதனால நான் சொல்றேன். 1881 1900 வரைக்கும் ரஷ்யால இருந்து 30,000 யூதர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள். அடுத்தது 1904 1914 வரைக்கும் 32,000 யூதர்கள் திரும்பினார்கள் இஸ்ரவேலுக்கு. அதே போல 1924 1931 வரைக்கும் 78,000 யூதர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள். 5வது அலியால பாத்தீங்கன்னா, மத்திய ஐரோப்பியாவிலிருந்து 95,000 பேர் வந்தாங்க. தென் ஜெர்மனி தேசத்திலிருந்து 4வது அலியா என்று சொல்லுகிற நாடு திரும்புகிற நிகழ்வுல 2,30,000 பேர் இருந்தாங்க. அப்ப எப்படி வரலாறு, சரித்திரம் மட்டுமல்ல, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுன்னு பாருங்க. 1948 சுதந்திரம் அடைந்த போது இஸ்ரவேல் தேசத்துல 6,50,000 பேர் தான் இருந்தாங்க. ஜஸ்ட் 48 1980 30 லட்சம் மக்களாக அவர்கள் மாறினார்கள். இப்பொழுது அதிகமான ஜனத்தொகை உள்ள மக்களாக மாறுவது என்ன அடையாளத்தை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டுடைய வாக்கு அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில பார்க்கலாம், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஒண்ணு மட்டும் நான் சொல்லி வருகிறேன். ஏன் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் இப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேசத்தின் தலைநகரம் எருசலேம். உலகத்துல எப்பொழுதும் பரபரப்பாக பேசக்கூடிய நாடு, நொடிக்கு நொடி பேசக்கூடிய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் தேசம்தான். பெண்கள் 2 ஆண்டும், ஆண்கள் 3 ஆண்டும் கட்டாயமாக ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். எருசலேம் 2 முறை அழிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் 32 முறை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. எருசலேம் 55 முறை தாக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் 44 முறை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முதல் செல்போன், வாய்ஸ் மெசேஜ், எஸ்எம்எஸ், இன்டெல் பெட்டியன் 4 ப்ராசஸ் இஸ்ரவேலில் தான் உருவாக்கப்பட்டது. சொட்டு நீர் பாசனம் உலகத்தின் முதல்ல உருவாக்குறது அவங்க தான். இஸ்ரவேலில் தான் மரங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது. உலகின் முதல் கம்ப்யூட்டர் நாம் பயன்படுத்துகிற ஆன்டி வைரஸ் இஸ்ரேலில் தான் கண்டுபிடி. அநேகம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேசத்தை ஆண்டவர் இப்படியாக பாதுகாக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக என்ன உணர்வு வரணும்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லைங்க. இவங்கள் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான். ஆனா அந்த தெரிந்து கொண்ட ஜனத்தோடு கூட நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக. எப்படி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியோடு கிறிஸ்துவின் மரணம் உங்களையும் என்னையும் இணைக்கிறது என்று சொல்லி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிச்சு பாருங்க. 5 இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது கலாத்தியர்ல மட்டும். அப்ப அவருடைய சொந்த ஜனமாயும் ஆசாரியர்களாயும் பரிசுத்த ஜாதியாகவும் நாம் இருக்கிறோம். ஆகவே உங்களையும் என்னையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் ஒருபோதும் கவலைப்படவே வேண்டாம். ஆகவே இஸ்ரவேல் தேசத்தை இப்படியாக அவர் காப்பாற்றுகிறார். ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட சவுதி அரேபியா 650 மடங்கு பெருசு. இந்த தேசங்களுக்கு தான் இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. இஸ்ரவேல் தேசத்தை ஒரு சின்ன அளவு கூட அவர்களால் இன்று வரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தெரிந்து கொண்ட சாதி, தெரிந்து கொண்ட மக்கள், தெரிந்து கொண்ட ராஜ்யம், அதுல நாமும் இருக்கிறோம். நம்மையும் ஆண்டவர்
பாதுகாக்கிறார், பாதுகாப்பார் என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து அவருக்கு சாட்சியாக மகிமையாக மீண்டுமாக சொல்லுகிறேன். அந்த உலகத்தில் இருக்கிற அந்த ரெமினன்ட் என்று சொல்கிற கூட்டத்துல நானும் நீங்களும் இருக்க ஆயத்தப்படுவோம். ஆகவே இந்த நாள்ல சகரியா புத்தகத்தின் 14 அதிகாரத்தை சிந்தித்த நாம ஒரு அர்ப்பணிப்புள்ளாக கடந்து வரும்படியாக அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களை, இந்த நாளில கடந்த இந்த நாளோடு சேர்த்து 5 நாட்களாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆகவே நிறைய பெரிய பெரிய காரியங்களை நான் சொல்ல விரும்பலைங்க. ஒரு மிக முக்கியமான காரியத்தை மட்டும் இந்த நாள்ல நீங்கள் சிந்திக்கும்படியாக, செயல்படும்படியாக, அர்ப்பணிக்கும்படியாக, ஏன் ஒரு ஜெப சிந்தையோடு கூட நம்ம காத்திருப்போம். யூஸ்வலா சிந்திக்க செயல்படனா வேற படம் போவேன். இன்னைக்கு நான் இதை போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம் சிறு குழந்தைகளை போல நம்ம மாறுவோம். நம்முடைய எல்லா மேட்டிமைகள், ஆவிக்குரிய மேட்டிமைகளையும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லாவற்றையும் நாம் எடுத்து போட்டு இந்த நாளில ஒரு சிறு குழந்தையை போல நம்ம சிந்திக்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறவராக காணப்படுகிறார். நல்லா பாருங்க, இந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு முன்னாக அந்த ஸ்லைட்ல வரல, பொய்யான தீர்க்கதரிசியை பார்த்து நீங்கள் ஓடாதீர்கள். நம்பர் 1. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். வேதமும் சொல்லுகிறது கள்ள தீர்க்கதரிசிகள் எண்ட் டைம்ஸ்ல உருவாவார்கள் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 14 அதிகாரம் பேசுகிறது, நல்ல மெய்ப்பனையும் பேசுகிறது, கெட்ட மெய்ப்பனையும் பேசுகிறது. சகரியா போன்ற தீர்க்கதரிசியும் பேசுகிறது, பொய் தீர்க்கதரிசிகளையும் பேசுகிறது. தயவு செய்து தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் தீர்க்க தரிசனம் என்று ஓடிக்கொண்டு இருக்காதிருங்கள் என்று உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்துல இது ஒரு மிக அதிகமாக பிரபலமான ஒன்று. தீர்க்கதரிசிகளை பார்க்க போகிறேன், தீர்க்கதரிசிகளை தேடுகிறேன், தீர்க்கதரிசனம் கேட்க போகிறேன். ஏன் உங்களுடைய குடும்பங்களில் உண்டு, ஏன் எங்களுடைய குடும்பங்களே இருக்கதான் செய்யறாங்க. ஆகவே தயவு செய்து இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து பொய் தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாதீர்கள். அப்படிதான் நான் எழுதியிருக்கேன். அப்ப நீங்க பாருங்க, இவ்வளவு நாள் சொல்லாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த சகரியா தீர்க்கதரிசி, சகரியா புத்தகத்தை வாசிச்சோம் பார்த்தீங்களா, தியானிச்சோம் பார்த்தீங்களா, இந்த சகரியா தீர்க்கதரிசி யார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபட பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 29 முதல் 36 வசனங்களை படிக்க வேண்டாம். இந்த வசனத்தை வீட்டுல நீங்க போய் வாசிங்க. ஒரே வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 23:35 இப்படியாக இயேசு கிறிஸ்து சகரியா, இப்ப சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சகரியா பத்தி தீர்க்கதரிசனம் உரைகிறார். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த வேத பாரர்களே, பரிசேயர்களே, யூதர்களே எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு. தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரன், ஃபர்ஸ்ட் டேவே நான் காட்டி கொடுத்தேன். இத்தோ பரகியா, அந்த வார்த்தையில பரகியாவின் குமாரன் ஆகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவருதாங்க உண்மையான தீர்க்கதரிசி. அந்த தேசம் காக்கப்பட வேண்டும், மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவரை தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே அடித்து கொலை செய்தார்கள். இவர்தாங்க உண்மையான தீர்க்கதரிசிங்க. போலி தீர்க்கதரிசியை நாடி தயவு செய்து ஓடுவதை விட்டுவிடுங்கள். என்ன சொன்னாங்கன்னா, இப்படி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த சகரியா தீர்க்கதரிசியை படித்து புரிந்து கொண்ட நாம் அன்றைய நாள்ல வேதபாரகர், பரிசேயர், யூத ஜனங்களை பார்த்து கேட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் எழுதும் நாட்களில ஒருவேளை அவர்களுக்கு வேதம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் எல்லாவற்றையும் இந்த நாள்ல கற்றிருந்திருக்கிறோம். ஞானமாக நாம் நடந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். 2வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், வரலாற்றுல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் திரியேகதியினை விசுவாசிக்கிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு. எல்லா நாளும் சரி, பிரச்சனை, போராட்டம், அழிவு, அடிமைத்தனம், பஞ்சம், படை, பட்டினி, கொள்ள நோய், பூகம்பம் என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரை விசுவாசிக்கிற கூட்டம் வரலாற்றுல இருந்தார்கள். அந்த கூட்டத்துல ஒருவராக நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் திருச்சபையும் இதுல உண்டா என்று யோசித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி சுருக்கமா முடிக்கிற, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எழுதின போது கடைசி வசனம்,
கர்த்தர் தாம் உண்டாக்கின யாவையும் பார்த்து அது மிகவும் நல்லது என்று கண்டார். சுருக்கமா சொல்லிடுறேன். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மனு மக்களை இந்த உலகத்தில் படைத்தது அந்த சிருஷ்டிப்பு முழு நிறைவடைகிறது, பரிபூர்ணம் அடைகிறது என்பதைக் கண்டு மிக நல்லதுன்னு கண்டார். திருப்பி பார்த்தீங்கன்னா, தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு 2 பதத்துல கண்டார். திருப்பி ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். என்ன நடந்துச்சுன்னாலும் உங்களுக்கு தெரியும். பாவம் மனுக்குலத்திற்குள்ளாக பெருகிக் கொண்டே இருந்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 5, 6 வசனங்கள் உங்களுக்கு தெரியும். நித்தமும் பொல்லாததா இருந்தது. ஆண்டவருக்கு அது விசனமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம். 6, 9ல ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா நோவா. அப்ப ஆதாம் ஏவாள் சிருஷ்டிப்பின் பின்பதாக 2000 ஆண்டுகள் ஆண்டவர் பொறுத்திருந்து ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார் நோவா. நோவா காலத்துக்கு பின்னாலே அவர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தமாகவும் உலகத்தில் பாவம் இல்லையா? மனுக்குலத்துல பாவம் இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. திருப்பி 400 வருஷம் கழிச்சு ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப 2400 வருஷம் ஆச்சு. அப்ப ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேறும்படியாக இந்த பூலோகத்திலே தனி மனிதர்களை தேடுகிறார், குடும்பத்தை தேடுகிறார். புதிய ஏற்பாட்டிலே திருச்சபையை தேடுகிறார். அப்ப ஒரு கூட்ட மக்கள் அந்த நாட்களிலே தொடர்ந்து சரித்திரத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப நமக்குள்ள, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, தேசத்துல, உலகத்துல எத்தனமோ காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். கண்டுகொள்ள வேண்டாம்னு சொல்லல. அதற்குள்ளாக நீங்களும் நானும் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக ரெமினன்ட்டாக இருக்கிறோமா என்பதை பொறுத்து தான் அவருடைய தெரிந்து கொள்ளலிலே நாம் பங்கு பெற முடியும் என்கிற ஒரு ஆணித்தரமான அர்ப்பணிப்புக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக தேவனுடைய the plan of salvation, அது சால்வேஷன் பிளான் ஆஃப் தி காட் என்ன இருக்குன்னா, தனி மனுஷன் ஒருத்தரை பிடிப்பாரு. அவர்கள் மூலமாக அந்த குடும்பம், அவர்கள் மூலம் திருச்சபை, அவர்கள் மூலமாக அந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும். ஆகவே இப்பேற்பட்ட அர்ப்பணிப்புகளாக நம்ம கடந்து வர திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த நாட்களில மட்டுமல்ல 5 நாட்களில வேதத்தை தியானிக்கும்படியாக எங்களோடு கூட இடைப்பட்டு பொறுமையாக நீங்கள் காத்திருந்தீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் மீண்டுமாக கற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு நெருங்கி சேரும்படியாக இந்த நாளில தீர்க்கதரிசிகளை நாடி பொய் தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாமல் இருக்க நம்மை பார்த்துக் கொள்வோம். மட்டுமல்ல அந்த ரெமினன்ட் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிற கூட்டமாக நாம் இருப்போமா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய சாட்சியை காத்துக்கொண்டு அவரோடு கூட ஆளிகை செய்யும்படியாக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் நமக்கு விசேஷ கிருபைகளை தருவார். தேங்க்யூ வெரி மச். ஆமென். பிரதர்